இன்றைய பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு தேநீர் தான். கருவேப்பிலையும் வெந்தயம் யூஸ் பண்ணி ஒரு தேநீர் வந்து தயாரிக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, வெந்தயம், தண்ணீர் 2 கப் தேவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த 2 கப் தண்ணியை வந்து நான் வந்து சூடு பண்ணிட்டு இருக்கேன். பபிள்ஸ் வர அளவு சூடாகணும் நல்லா. பாருங்க, தண்ணி வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்துல வந்து நான் கருவேப்பிலைய வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா கொஞ்சமா வெந்தயம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்க்க போறேன். வெந்தயம் வந்து உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த கருவேப்பிலை வந்து நம்மளோட ரத்தத்துல இருக்கிற ஹீமோகுளோபின் கண்டென்ட்டை வந்து அதிகரிக்கும். அதனால நம்மளுக்கு ரத்த சோகை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். இந்த தேநீர் வந்து ரொம்ப நறுமணம் உள்ளதாகவும் இருக்கும், குடிக்கிறதுக்கு சுவையாகவும் இருக்கும். தேநீர் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கரெக்டான சமயம். இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம குடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ 2 டம்ளர் தண்ணி வந்து 1 டம்ளராக கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். பாருங்க, நம்மளுக்கு சுவையான இந்த வெந்தயம் கருவேப்பிலை சேர்ந்த மாதிரி செய்த இந்த கருவேப்பிலை வெந்தய தேநீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஆரோக்கியமானது. இதுல நீங்க சுவையை கூட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எலும்பிச்சை சாறை சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்துட்டு வந்தோம்னா இந்த கருவேப்பிலை வெந்தயச்சாறு வந்து அஜீரணத்தெல்லாம் ஏற்படுகின்ற அந்த குமட்டல், வாந்தி இதெல்லாம் சரி பண்றதுக்கு ஒரு நல்ல மருந்தா இருக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம்.